நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 63 ஆண்டுகால வாழ்க்கை சுருக்கமாக நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். கிபி 571 ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்றார்கள். அவர்களின் 6வது வயதிலே அவர்களின் தாய் ஆமினா அவர்கள் மரணமடைகின்றார்கள். இறை தூதரின் 8வது வயதில் அவர்களின் பாட்டனார் அப்துல் முத்தலிப்பின் மரணம் ஏற்படுகிறது. 12வது வயதில் முதலாக சிரியா நாட்டிற்கு வியாபார நோக்கத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கின்றார்கள். தனது 25வது வயதிலே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வியாபார குழுவிலே சேர்ந்து 2வது முறையாக சிரியா நாட்டிற்கு வியாபாரத்திற்கு செல்லுகின்றார்கள். அதே 25வது வயதில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள். இறை தூதரின் 28வது வயதிலே அவர்களுக்கு காசிம் என்கின்ற ஆண் குழந்தை பிறக்கின்றது. இறை தூதரின் 30வது வயதில் ஜைனப் என்கின்ற பெண் குழந்தை அவர்களுக்கு பிறக்கின்றன. இறை தூதரின் 33வது வயதில் ருக்கையா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றன. 34வது வயதில் உம்முகுல்தும் என்கின்ற ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றது. 35வது வயதில் மக்காவில் காபாவிலே இருக்கக்கூடிய கருப்பு கல்லான அந்த ஹஜ்ருல் அஸ்வத் வைக்கக்கூடிய இடம் குறித்து ஒரு பிரச்சனை வருகிறது. அதற்கு இறை தூதர் அந்த பிரச்சனையை சுலபமான முறையிலே தீர்த்து வைக்கின்றார்கள். அதே 35வது வயதிலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறக்கின்றார்கள். இது 5வது குழந்தை அவர்களுக்கு. 37 அல்லது 38 அந்த வயதில் அப்துல்லா என்கின்ற ஆண் குழந்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறக்கின்றன. தனது 40வது வயதில் இறைவன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் தூதராக ஏற்றுக்கொண்ட நிகழ்வு அவர்களின் 40வது வயதிலே நடைபெறுகின்றன. 40வது வயதான அதே ஆண்டில் அவர்களுக்கு இறைவன் புறத்தில் இருந்து திருமறை குர்ஆன் சிறிது சிறிதாக இறங்கக்கூடிய நிகழ்வும் துவங்குகின்றன. 40 வயதிலிருந்து 43 வயது வரைக்கும் சுமார் 3 ஆண்டு காலம் மறைமுகமாக இவர்கள் அழைப்பு பணியை மேற்கொண்டார்கள். தனது 43வது வயதிலே இறைவன் புறத்தில் இருந்து அழைப்பு பணியை பகிரங்கமாக நீங்கள் அழையுங்கள் என்று இறைவன் புறத்தில் இருந்து வந்தது. பிறகு 46வது வயதில் சுமார் 3 ஆண்டு காலம் பகிரங்கமாக மக்கா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அழைப்பு பணியை மேற்கொண்டார்கள். 46வது வயதிலே முதல் ஹிஜ்ரத், அதாவது மக்காவிலே இருந்து சில நபி தோழர்கள் எத்தியோப்பியாவிற்கு, இன்றைய அபிசீனியா நாட்டிற்கு சென்ற அந்த நிகழ்வு 46வது வயதிலே நடைபெற்றன. தனது 49வது வயதில் குறைஷிகளான அன்றைய மக்கா தலைவர்களால் மிகவும் துன்பத்திற்கு ஆளாகின்றார்கள். அதே ஆண்டு தன் அன்பு மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் இறப்பு. அதே 49வது வயதில் இவர்களை வளர்த்தெடுத்த சிறிய தந்தை அபுதாலிபின் மரணம். ஒரே வயதில், அதாவது 49வது வயதில் 3 நிகழ்வுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்பம் நிகழக்கூடிய ஆண்டாக இருந்தது. பிறகு 49வது வயதிலே அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள். அதே 49வது வயதில் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் திருமணம் முடிக்கின்றார்கள். அதே 49வது வயதிலே தாயிஃப் என்கின்ற மக்காவிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு சென்று அழைப்பு பணியை மேற்கொள்ளுகின்றார்கள். தனது 50வது வயதிலே இஸ்ரா என்று சொல்லக்கூடிய மெஹராஜ் பயணத்திற்கு இவர்களை அல்லாஹ் அழைத்து செல்லுகின்றான். 50வது வயதில் சில நபி தோழர்கள் மக்காவிலே இருந்து சுமார் 500 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய மதீனாவிற்கு 2வது ஹிஜ்ரத் மேற்கொள்ளுகின்றார்கள்.
பிறகு 52வது வயதிலே முதல் அகபா உடன்படிக்கை நடைபெறுகின்றன. அதே ஆண்டு 2வது அகபா உடன்படிக்கையும் நடைபெறுகின்றது. 52வது ஆண்டிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைஷி குலத்தார்கள் தீர்த்து கட்ட முடிவு செய்கின்றார்கள். 53வது வயதில் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் தோழர் அபூபக்கர் இருவரும் ஹிஜ்ரத் மேற்கொள்ளுகின்றார்கள். அதாவது மக்காவிலே இருந்து மதீனாவிற்கு குடிபெயர்கின்றார்கள். மக்காவில் இருந்து மதீனாவிற்கு செல்லக்கூடிய அந்த நேரத்திலே தவுர் குகையிலே சில நிகழ்வுகளும் நடைபெறுகின்றன. அது என்ன நிகழ்வு என்பதை நாம் அடுத்த வீடியோக்களிலே பதிவு செய்வோம். அடுத்ததாக 53வது வயதிலே இவர்கள் மதீனாவிற்கு வருகை புரிகின்றார்கள். 53வது வயதிலே அங்கே முதல் இறை இல்லம், அதாவது மதீனாவிலே முதல் இறை இல்லம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கட்டப்பட்டு தொழுகைக்கு அழைப்பு விடப்படுகிறது. மக்காவாசிகளுக்கும் மதீனாவாசிகளுக்கும் ஒரு ஒப்பந்தம் நிகழ்வு அங்கே நடைபெறுகின்றன. 54வது வயதிலே பதுர் யுத்தம் நடைபெறுகின்றது. 55வது வயதிலே இவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள். 57வது வயதிலே கந்தக் போர் நடைபெறுகின்றது. 58வது வயதிலே ஹுதைபா உடன்படிக்கை நடைபெறுகின்றன. 58வது வயதில் ஹைபர் போர் நடைபெறுகிறது. அடுத்ததாக 59வது வயதிலே மதீனாவில் இருந்து மக்காவிற்கு உம்ரா செல்லுவதற்காக சென்று அங்கே உம்ரா செய்கின்றார்கள். பிறகு 60வது வயதிலே முஅத்தா போர் நடைபெறுகின்றது. 60வது வயதில் மக்காவை வெற்றி கொள்ளுகின்றார்கள். அதே வயதில் அவர்கள் மற்றொரு போரையும் சந்திக்கின்றார்கள். பிறகு 60வது வயதிலே தாயிப் சிட்டியிலே ஒரு போரை மேற்கொள்ளுகின்றார்கள். 61வது வயதில் அன்னை மரியாத்துல் கிப்ரியா அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இப்ராஹிம் என்கின்ற ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றன. பிறகு 61வது வயதிலே தபூக் யுத்தம் நடைபெறுகிறது. தனது 62வது வயதில் ஹஜ்ஜுக்காக மதீனாவில் இருந்து மக்காவிற்கு சென்று ஹஜ்ஜை செய்கின்றார்கள். அதே ஆண்டு 62வது ஆண்டு அரஃபா பேருரை நிகழ்த்துகின்றார்கள். இறை தூதரின் மிக நீளமான இறுதி பேருரை, ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பேருரை. தனது 63வது வயதிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். إنه الموت يا عباد الله الذي لا يعرف كبير ولا صغير ولا ذكر ولا أنثى ولا وزير. قال ربي في كتابه الكريم كل نفس ذائقة الموت كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة